எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கத்திரிக்காய் கோஸு எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். கத்திரிக்காய் கோஸு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் சிதம்பரம், தஞ்சாவூர், கும்பகோணம் சைட்லலாம் இந்த கத்திரிக்காய் கோஸு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இது இன்னைக்கு நம்ம எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கோம். என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்து வச்சிருக்கேன். காரத்துக்கு ஒரு 6, 7 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். காரம் வந்து நம்மளுடைய தேவைக்கேற்ப கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். அதே மாதிரி கட்டி பெருங்காயம் ரொம்ப முக்கியம். கட்டி பெருங்காயமும் இது மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது வந்து என்னன்னா வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு 2 லெமன் சைஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஆரஞ்சு சைஸ் அளவுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு கூட வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி ஒரு 3, 4 டம்ளர் ஜலம் விட்டு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காயை நல்லா அலம்பிட்டு பொடி பொடியா சின்ன சின்னதா குட்டி குட்டி பீசஸா நறுக்கிக்கணும். தண்ணியில போட வேண்டாம். கொஞ்சம் லேசா கருக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி கத்திரிக்காயை சின்ன சின்ன பீஸா நறுக்கி முதல்லயே நல்லா அலம்பிட்டு நம்ம இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். அடுத்தது இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அடுப்புல வந்து ஒரு கனமான பாண்லி வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பெருங்காயத்தை பொரிச்சிக்கலாம். கட்டி பெருங்காயம் போடும்போது ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும். பெருங்காயம் வந்து நல்லா பொரியட்டும். இது மேல இந்த மிளகா வத்தலையும் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு நம்ம வந்து மிளகா கருத்து போகாத பொறுமையா வந்து வறுத்துக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பை அதே கடாயில போட்டுக்கலாம். பெருங்காயமும் மிளகாயும் வறுத்து எடுத்துட்டாச்சு. இப்போ இந்த கடலைப்பருப்பு வந்து ஒரு பாதி அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி வறுத்துக்கணும். இது கிட்டத்தட்ட வறுபட்டு வர ஸ்டேஜில் நம்ம மேல தனியாவும் போட்டுக்கலாம். இப்போ தனியாவையும் அதில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து நான் 1 கிலோ அளவுக்கு எடுத்துட்டு இருக்கேன். இது நம்ம பண்ணும்போது முதல்ல குவான்டிட்டி வந்து பார்க்கறதுக்கு நறுக்கின உடனே நிறைய இருக்க மாதிரி இருக்கும். நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அளவு வந்து கம்மியாயிடும். இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கையில் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட 2 மாதம் ஆனாலும் இந்த மாதிரி மெத்தடில் நான் பண்ணுற மெத்தடில் பண்ணிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு இது ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ இதையும் வறுத்துட்டு எடுத்துட்டு அடுத்தது பார்ப்போம். இப்போ நம்ம அதே கடாயில் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டுக்கணும். நல்லா ஒரு 3, 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இந்த கத்திரிக்காயை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து வேக வைக்க போகிறதில்ல, எண்ணெயில் வந்து வதக்கிக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே இந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். மொத்த கத்திரிக்காயும் ஃபுல் கத்திரிக்காயும் ஒரே தடவையில் போடாமல் 2, 3 தடவையாக பிரித்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வதங்கும். இது வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இது நல்லா வந்து வதங்கி அப்படியே ஒரு மாதிரி சுருளை துவண்டு கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அந்த மாதிரி வர்ற மாதிரி நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து கடலைப்பருப்பு, கொத்தமல்லி வரை, பெருங்காயம், மிளகாய் இதெல்லாம் வறுத்துருக்கோம் இல்லையா? அதையும் நல்லா ஆற வச்சு நம்ம வந்து மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். அதனால் ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் வதக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்ப திரும்ப எண்ணெய் விட்டு தான் நம்ம வந்து வதக்கிக்கணும். திரும்பவும் அதே மாதிரி ஒரு தாராளமாக 4, 5 ஸ்பூன் கிட்ட எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அது நல்லா வதங்குற அளவுக்கு தாராளமாக எண்ணெய் விடணும். அப்போ தான் இந்த கத்திரிக்காய் கோஸு வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். சீக்கிரம் கெட்டு போகாமலும் இருக்கும். இப்போ மறுபடியும் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். ஒரே தடவையே போட்டுட்டா நமக்கு வந்து சரியா வதங்காது. அதனால 2, 3 தடவையா நம்ம வந்து பிரிச்சு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிட்டு பார்ப்போம். இப்போ அதே கடாயில வந்து நம்ம ஏன்னா வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். நம்ம வறுத்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கறிப்பொடி மாதிரி தான். கறிப்பொடியில் வந்து காரம் அதிகம் இருக்காது. இதில் வந்து கொஞ்சம் கூடுதல் காரம் இருக்கும். அவ்வளோதான் இதுக்கு அதுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த மாதிரி நல்லா வந்து
பொடி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து சூடாக இருக்கும்னு நினைக்கிறேன். தாராளமாக கடுகு போட்டுக்கலாம். கத்திரிக்காயை நல்லா வந்து வதக்கிட்டோம். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட 2-3 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். இப்போ இந்த கடுகு வந்து ஒரு நிமிஷம் வெடிக்கட்டும். இப்போ கத்திரிக்காய் இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி எடுத்துன்னு சொல்லி என்னன்னா தோணை வதக்கிடணும். அப்படியே துவண்ட மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்தோம்னா ஆறினதுக்கு அப்புறமா இதையும் வந்து அதே மிக்சி ஜார்ல நம்ம வந்து தண்ணி விடாம அப்படியே திருப்பி திருப்பி எடுத்தோம்னா நல்லா வந்து மேஷ் ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு திருப்பி திருப்பி எடுத்தோம்னா நல்லா வந்து ஜலம் விடாம அப்படியே அரைச்சிக்கணும். அந்த மாதிரி அரைச்சோம் அப்படின்னா நல்லா ஒரு தொகையல் மாதிரி வந்துடும். அந்த மாதிரி அதையும் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலையும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே வந்து நல்லா தாராளமா 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து பொறுமையா கையில ஆவி அடிக்கும் புளி இதில் விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா புளி ஜலத்தை விட்டுக்கலாம். இப்போ இந்த புளியில வந்து இந்த கத்திரிக்காய் கொசுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன். உப்பு வந்து பார்த்துட்டு நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துன்னு போட்டுக்கலாம். இப்போ இதில் கண்டிப்பாக வந்து டேஸ்ட்டுக்கு வெல்லம் வந்து துருவி எடுத்து வச்சிருக்கேன். வெல்லமும் வந்து நம்ம கொஞ்சம் போட்டுக்கணும். உங்களுக்கு வெல்லம் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா உங்களோட ஆப்ஷன் தான், வேண்டாம்னா விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட வெல்லம் போட்டுக்கிறேன். எங்களுக்கு அந்த ஸ்வீட் இருந்தால் தான் வந்து கத்திரிக்காய் கொசோட டேஸ்ட் நல்லா இருக்கும். எங்களுக்கு வந்து அந்த ஸ்வீட் இருந்தால் பிடிக்கும். அப்படிங்கிறதுனால 3 ஸ்பூன் வந்து வெல்லம் போட்டுக்கிறேன். இப்போ இந்த உப்பு, புளி, இந்த பெருங்காயம், இந்த வெல்லம் இது எல்லாமே நல்லா வந்து சேர்ந்து நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ள கத்திரிக்காயை நம்ம வந்து அரைச்சிட்டு எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து கெட்டியா அரைச்சுட்டோம் பாருங்க. இந்த மாதிரி கெட்டியா இருக்கணும். தண்ணி இல்லாம அப்படியே தண்ணியே விடாம திருப்பி திருப்பி நைஸா ஓட்டினோம் அப்படின்னா நல்லா ஆயிடும். இந்த மாதிரி ஒரு 2-3 தடவையா பிரிச்சு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி புளி வந்து நல்லா கொதிச்சிடுது இல்லையா, இதுல வந்து நம்ம பொறுமையா சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம் பண்ணிப்போம். புளியோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் கிட்ட தாராளமா 10-15 நிமிஷம் கொதிக்கணும். பொறுமையா இதுல சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில வதக்கிட்டு பண்ணும்போது நல்லா இருக்கும். இதையே வந்து எங்க அம்மாலாம் அந்த காலத்துல எப்படி பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து நம்ம வந்து எண்ணெய்லாம் இருக்கு தாராளமா நல்லா பண்றோம். அந்த காலத்துல அவ்வளவு வசதி கிடையாது. அதனால என்ன பண்ணுவான்னா, கத்திரிக்காயை நறுக்கி ஜலத்துல போட்டுடுவா. நீள நீளமா கறிக்கு நறுக்கிற மாதிரி நறுக்கிடுவா. அதுக்கப்புறமா கத்திரிக்காயை உப்பு மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் புளி ஜலமும் விட்டு கத்திரிக்காயை ஒரு வேக்காடு விட்டுருவா. ஒரு வேக்காடு கொடுத்து அதுக்கப்புறமா வந்து அதை வந்து நல்லா ஆவி காமிச்சு வெந்ததுக்கு அப்புறமா ஜலத்துல வெந்து அது புளி ஜலத்துல அது வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறமா லைட்டா வந்து அந்த ஜலத்தை இருத்துட்டு உரல்ல வந்து இந்த மாதிரி அரைச்சிருவா. அப்படி இல்லைன்னா கரண்டியால மசிச்சா கூட நல்லா மசிஞ்சிடும். சில பேர் மத்தால மசிப்பா. இப்ப இதையும் வந்து அந்த மாதிரி ஜார்ல இருக்கிறதையும் அதுல சேர்த்துக்கலாம். ஃபுல்லாவே எடுத்து இதுல போட்டுக்கலாம். இதை வந்து ஃபுல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் 1 ஸ்பூன் சால்ட் போட்டுருக்கேன். இது மேலாக வந்து நம்ம அப்படியே பச்சையா வந்து நல்லெண்ணெயை விட்டுக்கலாம். நம்ம முதல்ல வந்து நார்மலா வந்து ரீஃபைண்ட் ஆயில் பண்ணுவோம் இல்லையா, நல்லெண்ணெய் இல்லாம ஆயில்ல வந்து வதக்கி ஆயில்ல வந்து தாளிச்சு கொட்டியிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட்லேயே வந்து கூட நீங்க வதக்கிறது கூட நல்லெண்ணெயில வதக்கினாலும் வதக்கிக்கலாம். அதுவும் வந்து நல்லா இருக்கும். அந்த நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு கூடுதல் தேவையோ அந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கணும். இப்போ இந்த பொடியை வந்து இது மேல தூவிடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து பொறுமையா வந்து சிம்ல வச்சு நல்லா பெரட்டி பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த பொடியெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. இதோட சேர்ந்து நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்து கொதிக்கட்டும். நல்லா கெட்டியாயிடுது, அடி பிடிச்சிரும். அப்படிங்கிறதுனால சிம்மில் வச்சு நம்ம வந்து நல்லா கலரி கலரி விடணும். இன்னும் கூட கூடுதலாக ஒரு 100 எண்ணெய் கிட்ட விடலாம். எனக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் போரும் அப்படிங்கிறதுனால நான் எண்ணெயை வந்து நிறுத்திட்டேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே தள 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 தளன்னு ஓரங்கள்லாம் எண்ணெய் வந்து அல்வால கக்கிற மாதிரி வரும்.
அந்த அளவுக்கு கூட எண்ணெய் வந்து கூடுதலா விட்டுப்பா. அது எல்லாரோட ஹெல்த்துக்கும் அவ்வளோ கரெக்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால நான் வந்து அந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கல. கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் விட்டுக்கிறேன். ஏன்னா அபியப்பா வந்து டயட்ல இருக்காரு அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி விட்டுக்கிறேன். இப்ப பாருங்க சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அப்படியே கொதிச்சுட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும் ஒரு பபுள்ஸ் வருது இல்லையா? இந்த மாதிரி லேசா வந்து அப்படியே ஆவி வர வர கொதிக்கும். நம்ம கலரி கலரி விட்டுடணும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ நமக்கு சூப்பரா வந்து கத்திரிக்காய் கோசு ரெடி ஆயிடுது. நம்ம முதல்ல பொடி போட்டு கலரும் போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. நன்னா ரெடி ஆயிடுது அப்படின்னா தான் இந்த மாதிரி நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு இந்த மாதிரி ஒரு பபுள்ஸ் வருது இல்லையா? இந்த மாதிரி வந்துடுது அப்படின்னாலே ரெடி ஆயிடும். கடாயில ஒட்டாம இப்படி பிரண்டு பிரண்டு வருது பாருங்க. இப்படி ஃபுல்லா வந்து ஒட்டாம அப்படி ரெடி ஆகி வரும்போது நமக்கு ஃபுல்லா வந்து ரெடி ஆயிடுதுன்னு அர்த்தம். நமக்கு வந்து இஷ்கு புஷ்குன்னு ஒட்டாம நன்னா வருது பாருங்க. இப்படி தள்ளினோன்னா அல்வா மாதிரி அப்படியே நகர்ந்து நகர்ந்து போகும். இந்த மாதிரி நன்னா வந்து கலரி வச்சு ஆற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அட்டகாசமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் வந்து நம்ம சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும். நான் வந்து எங்களுக்கு காரம் கம்மியா போட்டுருக்கேன். உங்களுக்கு கூடுதல் காரம் தேவைன்னா நீங்க இன்னும் கூட ஒரு 15 மிளகாய் கிட்ட போட்டுக்கலாம் 1 கிலோ கத்திரிக்காய்க்கு. நம்ம ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி அதிகமா இருக்கும், பண்ணிட்டோம்னா கம்மியாயிடும். இந்த மாதிரி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா 2 மாசம் ஆனாலும் கெட்டு போகாது. தண்ணியே சேர்க்காம நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ சூப்பரா வந்து கத்திரிக்காய் கொசு வந்து சிதம்பரம் கத்திரிக்காய் கொசு ஃபேமஸ் அங்கே ரொம்ப. இந்த மாதிரி மெத்தட்ல ஏன்னா இப்போ வந்து சம்மர் சீசன்ல நிறைய கத்திரிக்காய் கிடைக்கிறது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.